காங்கிரஸுக்கு எப்பவுமே சமூக நீதிக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க பேர்ல பாசமும் மதிப்பும் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அவர் இதை மகிழ்ச்சியோட பாராட்டி இருக்கணும். இது அரசியலாக்குறது தான் மிகவும் வேதனையா இருக்கு. எதுக்காக எப்படி அவர் பேசுறாரு? அவர் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவை சந்திக்க வேண்டும் தான் சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் போய் பார்க்கறத போயிட்டு எதற்காக விமர்சனம் செய்கிறார், என்ன பாசன்றார்னா சங்கடமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் பெயரளவில் மட்டும் அன்புன்னு இல்லை, உண்மையான அன்பு மருத்துவர் ஐயா மேல இருக்கு. அவர் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கூட்டணியில இருந்திருக்கார். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கூட்டணியில தான் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கார். கேபினட் அமைச்சராக இருந்தவர். இப்படி பேசுவது அவர் மறுபரிசீலனை செய்யணும். எங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர் ஐயாவை சந்திச்சதுல என்ன அரசியல் இருக்கும்? இப்ப இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு. எங்க கூட்டணி என்பது இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. அடுத்த முறை கடந்த 2021 தேர்தலை விட 200 தொகுதிகள் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் கணக்கோடவா போய் சந்திப்பாங்க? எல்லாமே அரசியல்னா அப்ப மனிதநேயம் எங்க இருக்கும்? நட்புறவு எங்க இருக்கும்? அப்படி நட்புறவை பத்தி மனிதநேயத்தை பத்தி தெரியாதவங்க இப்படி பேசலாமா? 2. மூன்றாவது, அவருக்கு தெரியுமான்னு தெரியல, அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் ஐயாவோட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல பல முறை போராட்டங்களை ஈடுபட்டு கைதாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் 10 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தலித் கூட்டமைப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் ஒருங்கிணைப்பு இந்த கூட்டத்துல மாநாட்டிலாம் கலந்துருக்கு. இது மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு தெரியும். இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பாரு, இல்லை ரொம்ப இளைஞராக இருந்திருப்பாரு. ஆகவே மருத்துவர் ஐயாவை சந்திச்சது எல்லாமே மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இது எந்த அரசியலும் கிடையாது. திமுகவுக்கு என்ன சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு? திமுகவுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கூட்டணியில கட்சிகள் இல்லை, இன்னும் தேவை இருக்கு அப்படின்றதுக்கு சூழ்ச்சியா? அது மாதிரி சூழ்ச்சியே இல்லையே. இந்தியா கூட்டணியை பத்தி வலிமையா இருக்கிறோம். எங்க கூட்டணி என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான கூட்டணி. பாசிச சக்திகளை, மதவாதிகளை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கான, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான கூட்டணி. முருகன் என்ற பெயரில் ஒரு முருகன் மாநாடு நடத்துவது, மத ரீதியாக பிரிப்பது, பிரித்தாளும் கொள்கை நடத்துவது, இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களை முறியடிக்கும் கூட்டணி. இந்த சூழ்ச்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளை அடையாளம் காட்டுகின்ற கூட்டணி. சமூக நலத்திட்டங்களை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அதற்கு பிறகு ஒரு திட்டமாக தமிழ்நாட்டில் சிறப்பான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன தேவை இருக்கு? இதில் அரசியலே கிடையாது. இதே கேள்வியை அவருடைய தந்தை கிட்ட, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா கிட்ட கேட்க வேண்டியதானே? அரசியலா பேசுனீங்கன்னு. அரசியலே பேசலையே. நாங்க அரசியல் பேசுறத நான் சொல்ல போறேன். ஆமா, எங்களுக்கு என்ன இருக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆமா, அரசியல் தான் பேசணும்னு சொல்ல போறோம். நாங்க அரசியலே பேசலையே. இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்க வேண்டிய. ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் இருக்கிற இடம் சரியில்லை. ரைட் மேன் இன் த ராங் டைரக்ஷன்ற மாதிரி ஒரு மதவாத சக்திகளோடு சேர்ந்திருக்காரு. அப்புறம் அப்படிதான் பேசுவார். சமூக நீதி போராட்டத்திற்கு திரு அன்பு ராமதாஸ் வரணும்னு சொல்லிட்டு விசிக விரும்புது. சமூக நீதிக்கான தேவை அதிகமா இருக்கு. ஆமா, எனக்கு சமூக நீதி மட்டும் இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கான தேவை அதிகமா இருக்கு. இந்த தலைமுறையை சீர்குலைக்க பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்றாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்கலன்னு கேட்பதற்கு துப்பு இல்லாத சில கட்சிகள் இருக்கின்றன. அப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவது எது? பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறை இல்லாமல் அடுத்த தலைமுறை உருவாகாது. படித்த மாமேதைகள் உருவாக வேண்டும் என்றால் பள்ளி கல்வித்துறை வலிமையாக இருக்க வேண்டும். அந்த பள்ளி கல்வித்துறை வலிமையாக இருக்குன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்கள் தீட்டுகிறார். ஆனால் பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய உரிமை தொகை 2350 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டோம், மறுதளிப்போம், அடாவடி தனம் பண்ணுவோன்ற பாஜகவை
கண்டிக்க துப்பு இல்லாத நாகரிகம் இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. கேட்கணும்ல, எங்க தமிழ் பிள்ளைகள் படிக்கணும்னா அடுத்த தலைமுறை உருவாகணும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கல? தமிழ்நாட்டை புறக்கணித்தால் பாஜகவை புறக்கணிப்போன்னு சொல்ற தைரியம் அந்த கட்சிக்காவது இருக்கா? அவங்க கூட கூட்டணி வச்சுக்க துடிக்கிறாங்க. கூட்டணி வச்சுட்டு இப்போ இடது பக்கம் போலாமா, வலது பக்கம் போலாமா, பின்புறம் போலாமா, நேராக போலாமான்னு தெரியல. எதை தின்னால் பித்தம் தெளியும்னு தெரியாம இருக்காங்க. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை தெளிவா சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் முடிவு செய்வாரு எந்த கட்சியை கூட்டணிக்குள் எடுக்க வேண்டும் என்று. அப்படி அவர் முடிவு பண்ணாருன்னா நாங்கள் அதை வரவேற்போம். ஒரே ஒரு விஷயத்தில் தான், பாஜகவை தவிர. அது அவர் தானே முடிவு எடுக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தானே முடிவு எடுக்கணும். சரி, அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா நாங்க மறுதளிக்க மாட்டோம். அவர் முடிவெடுத்தால் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். இப்ப நீங்களே ஏன் விசிகாக பாமக பிரச்சனை என்றதை கிளப்புறீங்க? விசிகாக பாமகவுக்கும் இந்த தலைமுறை இல்லையே. விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சி 2011 தேர்தலில் ஒரே மேடையில் தான் இருந்தாங்க, ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா இடத்துலையும் தீ வைப்பு, கலவரங்கள், பிரச்சனைகள் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் 2011 தேர்தலுக்கு பிறகு அது குறைஞ்சிருக்கு. 2011க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு தளத்தில் வந்த பிறகு இந்த கலவரங்கள் குறைஞ்சிருக்கு, சரிபாதியாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இல்லைன்னு மறுக்க முடியாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் இது ஏற்கனவே 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தவங்க தானே. இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்து ஒரே தளத்தில் இருந்தால் தான் 2 சமூகத்திற்கும் நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.